பாண்டியம்மா எங்கம்மா? இருங்க வராங்க. பாண்டியம்மாவை வர சொல்லுமா. பாண்டியம்மா ஏய், நம்ம கௌரியாது. வாமா. பாருங்கப்பா, அம்மா என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. போதுமா, இந்த பட்டத்தை நான் சுமந்தது போதும். நியாயமா இனிமே நீதான் சுமக்கணும். ஒரு பொறுப்பான பொண்ணா எல்லார் கஷ்டங்களையும் நீயே சுமந்து நீயே பொறுப்பெடுத்து எல்லாரையும் நல்ல விதமா ஒண்ணு சேர்த்திருக்க. இனிமே இந்த ஜமீனுக்கு நீதான் சொந்தக்காரி. நான் கிரீட சுமந்தா அது என்னோட பொண்ணுங்களுக்கு ஆகாதுன்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அதனால எனக்கு இந்த பட்டம் வேண்டாம். மூத்தவ கௌரியே சுமக்கட்டும். அவதான் இதுக்கு தகுதியானவ. ரொம்ப சரியா சொன்ன பாண்டியம்மா. கௌரி தான் நம்ம எல்லாருடைய பிரச்சனையை தீர்த்து வச்சவன். அவதான் உன் இடத்துல உன் ஊஞ்சல்ல உட்காரணும். அண்ணக்குடி குழந்தைகளோட வந்தப்ப அவளை இந்த ஊரை விட்டு துரத்த பார்த்தது நானும் நாகலட்சுமி தான். இப்ப நாங்களே சொல்றோம், கௌரி இந்த ஊருக்கு அனாதையா வந்தவ, ஆள வந்தவ. ஆமா, கௌரி ஆள வந்தவ. ஆள வந்தவ. கௌரி உங்களுக்கு மட்டும் மக இல்ல, அவ எனக்கும் மகதான். இந்த கௌரி எனக்கும் மகதான். உன்னை ஊரை விட்டு துரத்த பார்த்த நானே உன்னை இந்த ஊஞ்சல்ல உட்கார வைக்கிறேன். வா கௌரி. மாமா வா கௌரி, வா. வாங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா? செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து
அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.